இது ஒரு நாள் நீங்களாம் அழுதுங்க. வீடே வந்து உங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்தாலும் கேட்குறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட ஃபுல்லாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து ஃபேஷன் ஷோ மாதிரி எல்லாருமே நடந்தாங்க பார்த்தீங்களா? அதில் துஷாரும் வியானாவும் நடந்திருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரெடியாகி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ துஷார் இருக்கார்ல, கையை கொடுக்குறாரு. அதாவது லவ்வர்ஸ் எல்லாம் கையை பிடிச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கையை கொடுக்குறாரு. ஆனால் அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி கையை கொஞ்சம் தள்ளி விடுறாங்க. இதுக்கு துஷார் இருக்கார்ல, வியானா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே எந்திரிக்கிறாரு. அதாவது வியானா என்னோட கையை பிடிப்பா, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி கேட்கிறாரு. இதுல கொஞ்சம் அரோரா டென்ஷன் ஆயிட்டாங்க. அதை வெளியே காமிச்சிக்கல. சரி வியானா கையை பிடிப்பானா போ போ போன்ற மாதிரி சொல்றாங்க. இவரு சும்மா விளையாண்ட அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா அரோரா உள்ளுக்குள்ள பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன இப்படி பண்ணிட்டான், என்னமோ இவன் பின்னாடி நம்ம தொங்கிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டாங்க. பக்கத்துல தான் கமருதீன் அந்த இடத்துல ரெடிலாம் ஆயிட்டு இருக்காரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, இந்த அரோரா ஒரு ஸ்டேஜில் என்ன பண்றாங்கன்னா, கமருதீன் இங்க வான்ற மாதிரி கையெல்லாம் நீட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் கமருதீன் இருக்கார்ல, வேகமா இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே கையை பிடிச்ச மாதிரி பக்கத்துலயே உட்காந்துக்கிறாங்க. இதை பார்க்குற துஷாருக்கு கடுப்பாயிருது. என்ன நம்ம விளையாட்டுக்கு பண்ணதுக்கு சீரியஸா இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டாரு. சரி நம்ம வந்து அந்த வியானா கிட்ட போற மாதிரி போயிடலான்ற மாதிரி வேகமா இங்கிருந்து எந்திரிச்சு போறாரு. கிண்டல் பண்றதுக்காக தான் அரோரா இப்படி பண்ணியிருக்காங்க. அவர் போறாருல, அதை பார்த்து ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்குங்க? அது பாருங்க, அவரு இப்போ ஒரு விஷயத்த பண்ணாரு, உடனே உன்னை பழி வாங்கி காட்டுறன்ற மாதிரி அரோரா இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த வீக் முழுக்க அரோரா நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அதாவது இந்த லவ் சார்ந்த விஷயங்கள், எப்ப பாரு துஷார் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்றது, துஷாரோட கேப்டன்சியே போறதுக்கு இவங்க காரணமா இருந்திருக்கிறது, இந்த மாதிரி அரோரா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு விஜய் சேதுபதி இந்த வீக் வந்து நிறைய கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. எந்த மாதிரிலாம் விஜய் சேதுபதி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு, என்ன கேள்விலாம் கேட்டா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.